கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவை முன்வைத்துக் கொண்டு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி அநேகர் கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஜனங்களையே வஞ்சிக்கிற நாட்களாக இருக்கு. ஏன்னா இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, வேதத்தை நாம் வாசிக்காததுதான் அதற்கான காரணம். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்துல வாழ்ந்த போது, பூமியில வாழ்ந்த போது அநேக உபதேசங்களை நமக்கு சொல்லி போயிருக்கிறார். அதையெல்லாம் நாம வாசிக்கிற போது நிறைய விஷயங்கள் நம்முடைய இருதயத்திற்கு, அறிவுக்கு புலப்படும். நாம் அதை படிக்காம இருந்துட்டோம்னு வைங்களேன், வேதத்தை வாசிக்காம இருந்துட்டா, சில பேர் அவங்க வேதத்தை வாசிச்சிருப்பாங்க, ஆனா அவர்கள் பிழைப்புக்கேற்றபடி, அவர்களுடைய வாழ்க்கைக்கேற்றபடி, அவர்கள் வருமானம் வரும்படியான வசனங்களை தேர்வு செய்து அதை சொல்லி மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்களாக அநேகர் சுற்றித் திரிகிறார்கள் என்பதை முதல்ல நாம உணரணும். அவர்களுக்கு தேவையான அளவிற்கு எல்லாத்தையும் சேர்த்திட்டாங்கன்னா, அதுக்கு பிறகு அவர்கள் கிறிஸ்துவை விட்டு விலகியே கூட போயிடுறாங்க. இப்படி அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று சொல்லி வந்தவர்கள் இன்றைக்கு பின்வாங்கி போயிருப்பதை நாம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள்ல நாம ஏமாந்து போயிரும். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வேதத்தை கையில வச்சுட்டு இருப்பாங்க, நாம வேதத்தை வாசிக்காம இருந்திருப்போம். அதனாலதான் அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓ, பைபிள்ல இப்படி எல்லாம் இருக்கா, பைபிள்ல இப்படி எல்லாம் போட்டிருக்கா அப்படின்னா, ஆமா இந்த அதிகாரத்துல இந்த வசனம் இப்படி இருக்கு அப்படின்னா, உடனே எதற்காக அது சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டிருக்கிறது, யாரை முன்வைத்து அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த ஒரு வசனத்தை மட்டும் தானே நம்மகிட்ட வாசிச்சு காட்டுவாங்க. அப்ப நாம அவர்களை பார்த்து, ஓ இவ்வளவு வேத அறிவு உள்ளவர்களா இருக்கிறாங்களா, அது உண்மையாத்தான் இருக்குன்னு சொல்லி ஏமாந்து போயிடும். ஆனா இந்த சத்தியத்தை நாம் அறிகிற போதுதான் ஆவியானவர் நம்மை நல்ல வழியில நடத்த ஆரம்பிப்பார். அப்ப இப்படிப்பட்ட உபதேசங்களை சொல்லுகிறவர்கள் எந்த ஆவியினாலே பிரசங்கிக்கிறார்கள், எந்த நோக்கத்திற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை 2 யோவான், ஏன்னா யோவான் 2 யோவான் 3 யோவான் ஒவ்வொரு அதிகாரம் தான். இந்த 2 யோவான்ல அந்த ஒரு அதிகாரத்துல 9, 10, 11 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது என்ன உபதேசம் செய்தாரோ அதை மீறி நடக்கிற எவனும் கிறிஸ்துவை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவனாய் இருக்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் சொல்லியிருக்காரு, என்ன உபதேசம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அந்த சுவிசேஷ நூல்களை வாசிச்சு பார்த்தாதான் தெரியும். அப்ப இந்த சுவிசேஷ நூல்களை வாசித்து பார்க்காம கிறிஸ்து என்ன சொன்னாருன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிட முடியும் சொல்லுங்க? அப்ப யாராவது ஒருத்தர் கிறிஸ்து இப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படியா எங்க சொல்லியிருக்காருன்னா,
அவன் மத்தேயுலயோ மார்க்குலயோ லூக்காவிலயோ யோவான்லயோ ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல இப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த வர ஊழியக்காரன் சொல்றப்ப எந்த நோக்கத்துக்காக அவன் அந்த வார்த்தையை சொல்றாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அப்ப நாமும் அந்த வசனங்களை வாசிச்சிருந்தா தான், அந்த உபதேசங்களை, அந்த சுவிசேஷ நூலை வாசிச்சிருந்தா தான், அந்த இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் என்ன என்பதை அறிந்திருந்தா தான் ஒருவன் நம்மை கள்ள உபதேசத்துல வழி நடத்திட முடியாது. அப்ப நமக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையும். அப்ப அந்த இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற உபதேசத்துல யார் நிலைச்சு நிக்கிறாங்களோ அவங்கதான் பிதாவையும் குமாரனையும் உடையவனா இருப்பாங்க. அப்ப இதுக்கு என்ன தெரியணும்? கிறிஸ்துவின் உபதேசம் என்னன்னு தெரியும். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்து சொல்லாமலும் இருக்கும். கிறிஸ்துவின் உபதேசத்தை சொல்லாம வெறும் பணத்துக்காகவும் காணிக்கைக்காகவும் தசம பாகத்துக்காகவும் பெருமைக்காகவும் நான் தான் என்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லைங்கிற ஆணவத்திலையும் உங்களை எல்லாம் விட நான் ரொம்ப வித்தியாசமானவன், நான் மேன்மையானவன் அப்படிங்கிற தன்னை உயர்ந்த இடத்துல வச்சுட்டு மாய்மாலமான வார்த்தைகளை பேசி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவன் நம்மிடத்துல இந்த வேதத்தை சுமந்து கொண்டு வருவானேயானால் அவனை நீங்க ஏத்துக்காதீங்க, அவனுக்கு வாழ்த்து சொல்லாதீங்க. சரி பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி உங்ககிட்ட பேசினாரோ அது போல எங்களிடத்திலையும் பேசுவார். இயேசு கிறிஸ்து கிட்ட பாரபட்சம் இல்லை, அவர் யாரையும் வெறுத்து தள்ளுறவரும் கிடையாது. அதனால அவர் எல்லாரையும் அரவணைக்கிற தேவன். அவர் எல்லாருடைய பாரத்தையும் சுமக்க வந்தவர். அவரு எல்லாருடைய பாவத்தையும் கழுவ வந்தவர். உங்களுக்காக வந்து அதே இயேசு கிறிஸ்து தான் எனக்காகவும் வந்திருக்கார். நீங்க எந்த வார்த்தைகளை சொல்றீங்களோ அந்த வார்த்தைகள் இந்த சூழ்நிலைக்காக சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாங்க ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செஞ்சுக்கிறோம்னு சொல்லி அவர்களை என்ன பண்ணாதீங்க, அனுமதிக்காதீங்க. இன்னொன்னு, அவர்களுக்கு வாழ்த்து சொல்லாதீங்க. நீங்க நல்லா இருங்க, உங்களுடைய ஊழியம் வளரட்டும் அப்படின்னா சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். அப்படி நாம ஒருவேளை அவனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டோம்னு வைங்களேன், அவன் செய்யற எல்லா காரியத்துக்கும் எல்லா தீமையான செயல்களுக்கும் நாமும் பங்குள்ளவர்களா ஆயிருவோம்னு சொல்லி இங்கே இம்மானுவேலர் நமக்கு எச்சரிக்கிறார். ஏன்னா இந்த காலத்துல நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, சும்மாவாவது நான் ஒரு சில நேரங்கள்ல யோசிக்கிறது உண்டு. திருச்சபையில ஆயர் வேலைக்கு யார அனுப்புறாங்க தெரியுமா? முதல்லலாம் டெடிக்கேட்டடா இருப்பாங்க, நிறைய பைபிளை பத்தி கத்துக்குவாங்க, பைபிள் மேல ஆர்வமா இருப்பாங்க. இம்மானுவேலர் என்ன சொன்னாருன்னு சொல்லி ஆர்வமா இருப்பாங்க. தவறாம ஆலயங்களுக்கு போய் ஆண்டவரோட சமூகத்துல அழுவாங்க, ஆண்டவரோட சமூகத்துல ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரோட சமூகத்துல உட்கார்ந்து எதையாகிலும் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தரோட சமூகத்துல காத்திருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் தான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல்லி அவரை மகிமைப்படுத்தணுங்கிறதுக்காக ஆயர் வேலைக்காக படிச்சுட்டு போய் ஒரு திருச்சபையில மூப்பர்களாக நடத்துவாங்க. இன்றைக்கு அப்படி அல்ல. எந்த வேலைக்குமே கைலாகாதவன், எந்த வேலைக்குமே போகாதவன், வீட்டுக்கு அடங்காதவன், பெற்றோர்கள் பேச்ச கேட்காதவன், தான் படிச்ச படிப்புல ஒரு முன்னேற்றம் இல்லாதவன், இப்படிப்பட்டவனை தான் என்ன சொல்றாங்க, பேசாம பைபிள் காலேஜாவது போய் படிட, எப்படியா யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சு நான் உனக்கு ஏதாவது ஒரு சர்ச்சில் வேலை வாங்கி கொடுத்துட்றேன், அப்புறம் நீ எப்படியோ போ அப்படின்னு பெற்றோர்களே சொல்லி அவனை பைபிள் காலேஜுக்கு அனுப்பிச்சா அவன் இதை விட அதிகமா அங்க கெட்ட பழக்கங்களை பழகி கெட்ட விஷயங்களை செஞ்சு இங்க வந்து திருச்சபைகளையே கெடுக்கிறவனுங்களா இருக்கிறாங்க. அப்ப இவர்களுடைய உபதேசம் எப்படிப்பட்டதா இருக்கும் நினைச்சுப்பாரு. அப்படிப்பட்டவனுக்கு நாம சோத்திரம் சொன்னாவோ, அப்படிப்பட்டவனுக்கு நாம வாழ்த்து சொன்னாவோ, அப்படிப்பட்டவனை நாம வந்து வீட்டுக்குள்ள விட்டாவோ அவன் செய்கிற எல்லா துக்கிரியைகளுக்கும் நாம பங்குள்ளவர்களாயிருவோம்.
என்ன பண்றதுங்க, நாங்க அந்த சபையில அங்கத்தினரா இருக்கிறோம், அந்த சபையில தான் இவன் வந்து ஆயரா இருக்கிறான், அப்ப அவனை நாம எப்படி வெறுக்கிறதுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நீங்க ஒரு துணிவுள்ள மனிதர்களா இருந்தா அதை செய்யலாம் கண்டிப்பா. அதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. திருச்சபையின் தலைவர் அங்கி போட்ட மனிதன் அல்ல. திருச்சபையின் தலைவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு சித்தம் இருந்தா தான் அங்க எல்லாமே நடக்கும். நீங்க ஆண்டவரோட சமூகத்துல உட்கார்ந்து இப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க இருக்கிறது ஆண்டவரே, இதற்கு ஒரு தீர்வு நீங்க தரணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க வேண்டுதல் பண்ணி பாருங்க, அதற்கான மாற்றம் அங்க வரும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் பாருங்க. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். நாம வந்து சத்தியம் உள்ளவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நமக்கு என்ன பண்ணிருக்காருங்க, நல்ல புத்தியை தந்திருக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம புத்தியை வந்து இந்த வேதத்துக்குள்ள போட்டு கசக்கணும். இந்த வேத வசனங்களை நம்முடைய புத்தியில ஏத்திக்கணும். அப்பதான் இங்க ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை அவர் சொல்றாரு. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். அப்ப நம்ம யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவின் உபதேசத்துக்குள்ள இருந்தாவே அவர் சத்தியம் உள்ளவர் என்பதை நாம் அறிஞ்சிருக்கோம். கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படி நடந்தாவே நாம் அவருக்குள்ள இருக்கிறோம்னு அர்த்தம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு வித்தியாசப்பட்டவர்களாக வாழ்கிறோம் என்று சொன்னாலே நாம கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இவரே கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். நமக்கு அவர்தான் மெய்யான தேவன், அவர்தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவருமாய் இருக்கிறார் என்கிற அந்த உபதேசத்தை நம்ம அறிந்தவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு யோவான்ல, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் சொல்லியிருப்பார். அன்பானவர்களே, அப்ப இந்த வேதத்தை வாசித்து அதை நம்முடைய இருதய பலகையில நாம் அச்சடித்து வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால்தான் உபதேசிக்க வருகிறவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டு விலகி ஐஸ்வர்யத்திற்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் அருமை வெறுமைக்காகவும் இந்த ஊழியத்தை பண்றாங்க. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து என்னிடத்துல பேசின இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலையும் பேசுவார். என்னை பலப்படுத்தின கிறிஸ்து உங்களையும் பலப்படுத்துவார். சரி, அப்படியே இந்த காணொளி போடுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்கள் அறிந்து கொள்ளாததை நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மெய்யான தேவன் எனக்கு அறிவித்ததை நான் உங்களுக்கு சொல்றேன். இதை கேட்டுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? வேதத்தை வாசிப்பீங்க, நீங்க இன்னொருத்தருக்கு சொல்லுவீங்க. இப்படி சொல்றதுனால நான் இயேசு கிறிஸ்து ஆயிர முடியாது, நான் கிறிஸ்துவை விட மேலானவன் ஆயிர முடியாது, அல்லது உங்களை விட நான் உயர்ந்தவன் ஆகிவிடவும் முடியாது. கிறிஸ்துவை பின்பற்றுகிற, கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற, கிறிஸ்துவின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு பிதாவையும் குமாரனையும் உடையவனாக உங்களிடத்துல நான் பேசுகிறேன், நீங்களும் என்னை போலவே மற்றவர்களிடத்துல பேச வேண்டும் என்பதுதான் இந்த காணொளியின் நோக்கம். தப்பான ஒருத்தர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. நீங்கள் எந்த திருச்சபையை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எந்த டினாமினேஷனை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகா பரிசுத்தத்தினுடைய உபதேசத்தை இன்னதென்று நீங்கள் அறிஞ்சீங்கன்னா தான் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்தும். நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டீர்களானால் தான் நீங்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குகிற அந்த உணர்வை உணர முடியும், அனுபவிக்க முடியும்.
அன்பானவர்களே, எத்தனையோ புத்தகங்களை நீங்க வாசிக்கிறீங்க, எத்தனையோ விஷயங்களை வாசிக்கிறீங்க. காலையில எந்திரிச்ச உடனே செய்தித்தாள் வாசிக்கிறீங்க, செய்தி பார்க்கறீங்க. அது மாதிரி அனுதினமும் காலையில எந்திரிச்சு ஒரு முறை வேதத்தை வாசிங்க. ஒரு 5 வசனம் வாசிங்க, அல்லது 10 வசனம் வாசிங்க, அல்லது ஒரு வசனம் வாசிங்க. ஆனா வாசிங்க. அந்த ஒரு வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களுடைய இருதயத்துல இன்னொரு வசனத்தை வாசிக்கும்படியா ஏவுதல் தருவார். அப்ப அதை தேடி வாசிங்க. அப்ப இந்த 2 வசனங்களும் ஒன்றோடு ஒன்று ஒன்றி போய் இருப்பதை நாம உணர முடியும். கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறைவில்லாது, ஒன்றுக்கொன்று ஜோடி இல்லாமல் இராது, அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி இதை சேர்க்கும்னு வேதத்தில் இருக்கு. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நான் மனப்பாடம் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க வேதத்தை வாசிக்க வேண்டாம். நீங்க ஒரு முறை வேதத்தை வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ, உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ கர்த்தருடைய வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்ப அந்த சத்தியம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள பதிவிடப்படும். ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். கள்ள உபதேசிகள் யார் என்பதை உணர்ந்து கொள்வீங்க. உங்களுக்குள்ளும் குமாரனும் பிதாவும் குடிகொண்டிருக்கிறதை நாம் உணர முடியும். அன்பானவர்களே, ஏன்னா அனுபவத்துல சொல்றேன், நானும் அனுபவப்பட்டவன் தான், நானும் ஏமாந்தவன் தான். ஆனா இந்த ஏமாற்றத்திற்கு பிறகு நம்ம ஏமாந்துட்டோமே நினைச்சப்போ வேதம் தான் எனக்கு கண்ணு தெரிஞ்சது. சரி, நாமளும் ஒரு முறை வாசிச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தை வாசித்த போதுதான் இதில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற அந்த உபதேசத்துலதான் அநேகரை அடையாளம் கண்டு கொள்ள முடியா செஞ்சார். கண்டிப்பா நீங்க வேதத்தை வாசிங்க, யாரும் உங்களை ஏமாத்த முடியாது. கிறிஸ்துவின் உபதேசம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். நீங்களும் இந்த உலகத்துல கிறிஸ்துவோடு கூட நடப்பதை மற்றவர்கள் பார்ப்பார். கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உணரும். கர்த்தர் உங்களை மேன்மையான இடத்திலே வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. இன்றைய உலகத்திலே, இன்றைய காலகட்டத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிவீர். என் ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தபோது எப்படிப்பட்ட உபதேசத்தை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்பதை சுவிசேஷ நூல்களை வாசித்து நாங்கள் எங்கள் இருதயத்திலே உணர்வுள்ளவர்களாய் அதை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலின் பேரில் நாங்கள் கிறிஸ்துவையும் பிதாவையும் உடையவர்களாக, சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாக இந்த பூமியில வாழ்ந்து ஒருவராலும் நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாய் இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. உங்க இரக்கம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.